Hello friends, welcome to Chennai Express Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவும் ஹெல்தியான கலர்ஃபுல்லான பூண்டு தக்காளி சட்னி. இதில் அதிக அளவு பூண்டு சேர்க்கறதுனால பேட் கொலஸ்ட்ரால், இன்டைஜஷன், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் நல்ல ரெமெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூண்டுக்கு இயற்கையாகவே நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப கலர்ஃபுல்லான பூண்டு தக்காளி சட்னி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு அரை கப் உரிச்சு எடுத்துக்கோங்க, தக்காளி சின்னது 2, சின்ன வெங்காயம் 10லிருந்து 12, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரம் வேணும்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்ந்து நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆனது 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் நான் 2 தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போடுவோம் அதனால. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளி சேர்க்கல, புளிக்கு பதில் தான் தக்காளி சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா தக்காளிக்கு பதில் புளி சேர்த்தும் இந்த சட்னி செய்யலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. பாதி உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இது நல்லா ஈஸியாக வெந்துடும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மீதி இருக்க உப்பு. நான் 1 டீஸ்பூன் தான் போடுறேன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஏன்னா ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மிளகாய் தூள் எல்லாமே நல்லா இப்பயே வதங்கிடுறதுனால உங்களுக்கு இதை நல்லா சட்னி அரைச்சதுக்கப்புறம் கொதிக்க வைக்க தேவையில்லை. இது நல்லா இப்படி கொதிச்சு உங்களுக்கு அந்த எண்ணெய்லாம் வெளியில் வரணும். எண்ணெய்லாம் இப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற விடுங்க. நல்லா கூலானதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி நம்ம கொதிக்க வைக்க போகிறது இல்லை, அதனால இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம தாளித்து எடுத்து அப்படியே சட்னியில் போட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான, கலர்ஃபுல்லான, ஹெல்த்தியான பூண்டு தக்காளி சட்னி ரெடி. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் சமையல்.